ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி திரு ஜெகதீஷ் சொன்னோம். இப்போ என்னென்னா நான் முதல்ல இப்போ இதுக்கு முன்னாடி லீட் கொடுத்து முடிச்ச மாதிரி ஒருவேளை இப்படி ஒரு அனுமானம் என்ன இருக்குது அப்படின்னா, திருமாவர்கள், விசிக அவர்கள், காங்கிரஸ், தாவேகா 3 சேர்ந்து வர இருக்கக்கூடிய 2026 தேர்தலை எதிர்கொள்ள போவதாகவும், அதனுடைய அச்சாரமாகத்தான் இந்த நீட் அரசியலை இப்போது விஜய் எடுத்திருக்கிறார் அப்படின்னு. இது நீட் பிரச்சனை இல்லை, நீட் அரசியல் இல்லைங்க. அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் இந்த முதல் கல்வி திருவிழா நடக்கும் பொழுது எல்லோரிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அதே நாளில் நீட்டு குறித்த கடுமையான விவாதங்கள் பாராளுமன்றத்தில் போயிட்டுருக்கு, சட்டமன்றத்தில் போயிட்டுருக்கு, பெரும்பாலான மாநிலங்களையும் போய்கொண்டே இருக்கிறது. அப்போ அதான் சொல்கிறேன், இது ஈஸியாக ஒரு வார்த்தையில் கடந்து போயிருக்கலாம். நீட்டு குறித்து ஒரு பேசிட்டார்ப்பா, இதில் எல்லாத்தையும் பேசிட்டார், அப்படி இல்லை. ஒரு தெளிவான சிந்தனையோடு இந்த பிரச்சனை என்ன, மூன்று பிரச்சனையை அடுக்கிறார், 1, 2, 3 அப்படின்னு பிரச்சனையை அடுக்கிறார். உடனடி தீர்வு என்ன, நீண்ட கால தீர்வு என்ன, ஒரு இன்ட்ரீம், ஒரு இடைக்கால தீர்வா, ஒரு சஜஷனா, ஒரு மூட்டிங் இந்த ஐடியாவை நாங்கள் ஒன்று பண்ணுறோம், அதுங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லணும். அப்போது ஒரு விரிவாக இதை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு இந்த இடம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிறார். இதில் இப்போ நீங்கள் அப்படி இந்த மாதிரி இதில் கூட்டணி கணக்கு ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருந்தால், இப்போது திருமாவளவன் அவர்கள் வேறு ஒரு ஊடகத்தில் பேசும்பொழுது நடிகர்கள் நேரடியாக நீங்கள் சிஎம் சேருக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக எங்கள் தலைவர் மனசில் வச்சு தான் சொல்கிறார் சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். தலைவர் சொல்லியிருக்க விஷயம் என்பது நம்ம தீவிரமாக மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும். அதை நோக்கி நீங்கள் நீங்கள் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் பற்றி நீங்கள் இப்போ பேச வேண்டிய அவசியம். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, 2026 இருக்க எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ங்கிறது அந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். அது யார் முதன்மை சக்தியாக வருகிறார், எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கிறது, ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக நம்ம வர்றதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருங்க. அதில் நம்ம சொல்கின்ற விஷயங்கள் ஒன்று முக்கியம், நம்ம எடுக்க போகிற நிலைப்பாடு ஒன்று முக்கியம். இப்போ நீங்கள் ஏற்கனவே சிஏஏ குறித்து ஒரு நிலைப்பாடு எடுத்தோம். நீங்கள் சிஏஏ குறித்து நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க பாஜகவிற்கு ஆதரவான ஆள் வருதுன்னு பேச மாட்டார். சிஏ நிலைப்பாடு எடுத்தவன என்ன சொன்னாங்க, இவங்க இல்லை பாஜகவிற்கு எதிரான ஆள்னு சொன்னாங்க. முதல் கல்வி திருவிழாவில் பேசாத போது என்ன சொன்னாங்க, இல்லை பாஜக பயந்துட்டு பேசாமல் இருக்காரு, இல்லை நீட்டு குறித்து பேசியிருப்பாரு. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, பாஜக முற்றிலும் எதிர்க்கிறாரு, திராவிடத்திற்கு ஆதரவாக போகிறார். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சில பேர் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இந்த விஷயம் என்பது இது நீட்டிற்காக தமிழக வெற்றிக் கழகம் எந்த இடத்தில் நிற்கிறது, இது மாணவர்களின் பக்கம் நிற்கிறதா அல்லது அநீதியின் பக்கம் நிற்கிறதா, நீதியின் பக்கம் நிற்கிறது அப்படிங்கிறதா இதற்கான மைய செய்தி. என்ன ஒரு கேள்வி. நல்லது, ஒரு நடிகர் விஜய் வரட்டும், அரசியலில் நல்ல விஷயம் செய்யட்டும், வரவேற்கிறோம். எங்களுக்கு யார், ஏன்னா நாங்கள் கட்சி ஜாதி மதம் அதெல்லாம் சாராதவங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த திருவிழாவில் இதை செய்யும் போது ஏன் கல்வித்திறன்களை பற்றி இதுவரையும் அவர் வாய் திறக்கலை? நம்ம தமிழ்நாட்டில் கல்வித்திறன்கள், அதோடைய சோர்ஸஸு நிறைய ஸ்கூல்ஸில் இருந்தால், இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நிறைய அந்த விஷயங்கள்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறது, இதை பற்றிலாம் சொல்லியிருந்தாருன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இதை பற்றி இந்த ஒரு 1 இயர் முடிஞ்சு 2வது வருஷம் வந்துச்சு, இன்னைக்கு வரையும் அதை பற்றி ஏன் அதை சொல்லலைன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாவற்றையுமே பேசல. நீங்கள் சொன்னது என்ன, அரசியல் சார்ந்து இல்லை, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதுனால இல்லை. புரிஞ்சுக்கங்க, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ங்கிறது மக்கள் அரசியல் இல்லை, அதான் தேர்தல் அரசியல் நான் பேசுகிறேன். தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல் இல்லை, அரசியலே இல்லாமல் மக்களுக்காக நல்லது செய்யணும்னு வராரு. இந்த விஷயங்களை எங்களை மாதிரி சாதாரண ஆளுகள் தெரியும் போது கண்டிப்பாக ஒரு உயர்ந்த இடத்துல அவர் கண்டிப்பாக ஒரு விஷயம் போயிருக்கும். ஏன் அந்த திறன்கள் மேம்படுத்துறதுக்கும், இல்லை இந்த பசங்களுடைய அந்த மன அழுத்தங்களோ இல்லை பிஹேவியரல் தெரப்பி கொடுக்கறதுக்கோ, இதை பற்றிலாம் ஏன் என்ன ஒரு வாய் திறக்காமல் இருக்காருன்றதான் என்னோட கேள்வி. எல்லா விஷயங்களும் பேச வேண்டும், நிச்சயமாக பேசுவார். நீங்கள் தொடர்ச்சியாக இது இப்போது பதிவு முடிந்த பிறகு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பதிவு கொடுத்தவுடன் நம் மாநாட்டுக்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு, மக்கள் சந்திப்புக்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லா விஷயங்கள் குறித்து தீர்க்கமாக பேசப் போகிறோம். நீ எதிர்பார்க்கின்ற மாதிரி அறிக்கைகள் வரப்போகின்றது, எல்லாமே தொடர்ச்சியாக நடக்கும். ரைட்.